ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரிசி மாவை வச்சு ஸ்வீட்டு காரம் ரெண்டுமே பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டைமும் எடுக்காது. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். அதாவது வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சிடலாம். 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், பொடித்த வெல்லம். இதுக்கு 1/4 கப்பு தண்ணீர் விட்டுருக்கேன். முதல்ல தண்ணீரில் வெல்லம் நல்லா கரையட்டும். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வடிகட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வெள்ளை தண்ணீரை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே ஒரு பூவம்பழம் அப்படி இல்லைன்னா கற்பூரவள்ளி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா கனிந்த வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல ஏலக்காய் சேர்த்துக்கணும். நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து தண்ணீர் விடாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு பழம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்ல கனிந்த பழமாக இருக்கணும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டான நெய்யப்பம் நமக்கு கிடைக்கும். டிப்ஸ் எல்லாம் பக்காவாக பார்த்துக்குங்க. இப்போ நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு. நம்ம இந்த அப்பம் பண்ணுறதுக்கு அரிசியை அரைக்க வேண்டாம், ஊற வைக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். கடையில் வாங்கின அரிசி மாவு பேக்கெட்டில் 1 கப்பு எடுத்திருக்கேன். இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை. அதுக்கு பதிலாக வாழைப்பழம் தான் சேர்த்துருக்கோம். நல்லா ஃப்ளப்பியாக நமக்கு சூப்பராக சாஃப்டான அப்பம் கிடைக்கும். இப்போ நம்ம வடிகட்டிய வெள்ளை தண்ணீரை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெள்ளை தண்ணீர் மட்டும் நமக்கு பத்தாது, மேற்கொண்டு தண்ணீர் விடணும். தண்ணீர் விடும்போது நம்ம பார்த்து தான் விடணும். ஏன்னா இங்கே பக்குவம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு நல்லா உப்பி நமக்கு அப்பம் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கலாம். தண்ணீர் விடும்போது கொஞ்சம் பார்த்து விட்டுக்குங்க. நம்ம இந்த ப்ராசஸை உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக நம்ம இங்கே 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு பக்குவம் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி மடிப்பாக விழணும். கேக்குக்கு இருக்கிற மாதிரி அந்த பக்குவம் இருந்தால் தான் நல்லா பொங்கி வரும். நமக்கு அப்பம் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த இடத்துல நான் 2 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணிய தேங்காய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும் அப்பம் சாப்பிடும்போது, வாயில் கடிப்படும். இப்போது கடாயில் எண்ணெய் வைத்து நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக அப்பம் குத்திடலாம். நல்லா பொங்கி வரும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட குழிப்பணியார கல் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 2 விதமாக இங்கே செஞ்சு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், அப்பம் இந்த மாதிரி குத்தின உடனே மேலே எண்ணெயை இந்த மாதிரி நம்ம சேர்த்தோன்னா இந்த மாதிரி பொங்கி நமக்கு கிடைக்கும். 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா செவந்து வந்தோடனே எடுத்துடலாம். சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். அதிரசம் மாதிரியே இருந்தது. சூப்பராக இருக்கும். இந்த அப்பம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நமக்கு இப்போ சூப்பரான அப்பம் தயாராகிடுச்சு. நல்ல கலர் வந்தோடனே எடுத்துடலாம். 10 நிமிஷத்தில் இந்த அப்பம் செஞ்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த அப்பம் மறுநாள் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவல். பாருங்கள், இந்த மாதிரி முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் எண்ணெய் வைத்து டைரெக்டாக அப்பம் குத்திக்கலாம். நல்லா பொங்கி நமக்கு அப்பம் தயாராகிடுச்சு. சப்போஸ் உங்ககிட்ட அப்பக்காரல் இருக்குது, இல்லை குழிப்பணியார கல் இருந்தால் அதுலேயும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு குழியிலையும் நான் நெய் சேர்த்துருக்கேன். நல்ல சூடான பிறகு
மாவு விட்டுக்கலாம். மாவு விடும்போதே நமக்கு தெரியும் பாருங்கள், நல்ல மடிப்பாக வருது. இப்படி வந்தால் நல்லா அப்பம் பொங்கி நமக்கு சூப்பராக வரும். இதை மேற்கொண்டு நெய் விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இங்கே வந்து நெய் எண்ணெய் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன். நல்லா செவந்து வந்தோடனே 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக 10 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக அப்பம் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைக்க வேண்டாம். காலையில் அரைச்சிட்டு சாயந்தரமும் அப்பம் குத்த வேண்டாம். உடனடியாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி அப்பம் இந்த முறையில் நம்ம செஞ்சுக்கலாம். இங்கே நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு 100% சாஃப்டான அப்பம் கிடைக்கும். இப்போது இதே அரிசி மாவை வச்சு சூப்பராக நம்ம எப்படி முறுக்கு பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இங்கே வந்து 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு. கடையில் அரிசி மாவு வாங்கியிருந்தாலும் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதோட பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி 1/2 கப்பு போல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்க்கும்போது நல்லா முறுமுறுன்னு நமக்கு முறுக்கு கிடைக்கும். இப்போ நான் சீரகம் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த பெருங்காய தண்ணீரை சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் முறுக்கு. சப்போஸ் பெருங்காய கட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நல்லா சூடான எண்ணெயை வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசையும் போது தண்ணீர் வந்து பார்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணீர் விட்டு விட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிசைஞ்சிக்கலாம். எப்போவுமே முறுக்குக்கு மாவு பிசையும் போது அப்பப்போ தேவையான அளவு மட்டும் பிசைஞ்சி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதிகமாக பிசைஞ்சு வச்சிட்டோன்னா முறுக்கு வந்து நல்லாவே செவந்து போயிடும். அதனால் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த நாழியை தான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறேன். முள்ளு முறுக்கு மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் நம்ம பிழிஞ்சிடலாம். பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் கரண்டியில் பிழிஞ்சு எடுத்துக்குங்க. இல்லைனா ஒரு கவரில் கூட நீங்கள் பிழிஞ்சி அதை எண்ணெயில் போட்டுக்கலாம். நமக்கு சூப்பராக இந்த மாதிரி முறுக்கு நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அது கலர் வந்துடும். சாப்பிடும்போது வாயில் கரைஞ்சிடும். நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை பொடி சேர்த்ததுனால நீங்கள் இந்த மாதிரி முறையில் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அரிசி மாவு இருந்தால் நம்ம ஈஸியாக அப்பம் முறுக்கு ரெண்டுமே இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி.